இப்போ டைம் ஈவினிங் 3 o'clock ஆகுது. விவான் கிட்ட ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணது யாருக்காகனா அவங்க அண்ணா வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இறங்குவான். ஸோ அவனை வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வரப்போகிற பஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு அண்ணா வந்துட்டு ஓடிட்டே இருந்தான். பட் ஆக்சுவலாக வந்து ரேவந்தோட பஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக வந்து சிப்ளிங்ஸ் நாங்களும் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா உமா வந்து எனக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ விவான் குட்டி வந்து அவங்க அண்ணாவுக்காக வெயிட் பண்ணி ஓடி போய் வெல்கம் பண்ணுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் நம்ம சைல்டுஹுட் அப்படியே வந்து நமக்கு மெமரிஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா. இல்லை விவான் அண்ணா இங்க போ புடி போ 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 போடா. Hey, bye, Vivan. அம்மா வந்தாச்சு. வந்தோடனே எங்க போடுற நீ? யார் கூட? சத்தா பேசணும். சம்பந்தி கூட போறேன். இதே வேலை இல்ல, ஊர்ல இருந்து வர்றது ஜோடியா வாக்கிங் போறது. இந்த லட்டு கூட்டு போங்க. வயிறு வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. சுச்சு பாவம். சரியாடு. சரியா? எங்க போற இப்போ? எங்க போறீங்க? வாக்கிங் போறியா? சரி சரி ஓகே. சரி போயிட்டு வானே. அக்கா உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணிருக்கேன் தரேன். ஆத்தா இயற்கை எனும் இளைய கண்ணி. என்னத்துக்கு என்னத்துக்கு என்ன என்ன ஏன் 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 வாயில பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாய் தப்பிச்சியா? விமான் அம்மா கூட்டு பாரு. நம்ம இதுக்கு பாரு சைக்கிள் ஓட்டலாம். வா நம்ம சைக்கிள் ஓட்டலாம். அம்மாக்கு சைக்கிள் காமிச்சியா? தள்ளு. இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? கண்ணாடி போட்டுக்கிட்டே கண்ணாடி தேடினேன். ஆமாவா இல்லையா? சூப்பர்மா. செம்ம உடம்பா தான் இருக்கணும். இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டே கண்ணாடி தேடுற நீ. போன் தேடுற. நெக்லஸ் போட்டு வந்துட்ட போல இருக்கு. சூப்பர்மா. இது யார் படம் சொல்லிடு. எங்க அம்மா படம். குதிரை போ ஃபுல்லா எடுக்கிற. எங்கம்மா ஹாரம் மிஸ் ஆகுது. மாமி போயிட்டு வாங்க மாமி. அவ உட்கார்ந்துட்டா. நீங்க பேசி முடிச்சுட்டு ஒரு வழிக்கு வாங்க. வாக்கிங் ஆகுது கீக்கிங் ஆகுது. రాను నే రాను చెప్పుమా. రాను వాకింగ్ కి రాను చెప్పుమా. చెప్పుమా. రాను వాకింగ్ కి రాను నే రాను వాకింగ్ కి రాను. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டான்ஸ் நல்லா இருக்கு. பாய் அம்மா. நான் உன்னை கூட்டிட்டு இதுக்கு போறேன். சைக்கிளுக்கு கூட்டிட்டு போறேன். உமா கூட போலாமா? உமா வந்து கீழே போல. அவ பார்க்குக்கு போறா. போலாமா பார்க்குக்கு? சரி ஓகே போலாம். அம்மா வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புஷ்கரா டிவைனிட்டி ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஷாப். யார் தெரியுமா? காதல் படத்தில் நடித்த சரண்யா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட தான் அந்த ஷாப்லேருந்து நம்மளுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து நான் வாங்கியிருந்தேன். அதில் மெயின் பார்த்தீங்கன்னா அம்மன் முகம் வரலட்சுமி நோம்பு வரப்போதில்லை. ஸோ போன வருஷம் நம்ம பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் சூப்பராக பண்ணலான்ட்டு அம்மனோட முகம் வந்து நல்லா கிராண்டாக ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி பின்னாடி பாருங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முருகருக்கு வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஏற்றக்கூடிய வெத்தலை விளக்கு இருக்கு இல்லையா? ஸோ சுற்றி 6 அகல் விளக்கு இருந்து நடுவில் அவங்களுக்கு வந்து முருகர் இருப்பார். முருகர் ஸ்டாச்சு அப்படியே வந்து மயிலோட இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து காமாட்சி அம்மன் அஷ்டலக்ஷ்மி அம்மன் விளக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார். சுற்றி அஷ்டலக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புஷ்கரா டிவைனிட்டி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் நிறைய வந்து சாமி சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்குது. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்ல ரீசனபிள் ரேட்டில் கொடுக்குறாங்க. மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அவங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆடியோ ஆஃபராக
வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலே 100 rupees ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ச்சேஸ் கூடயும் உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. குட்டி வேலும் அதே மாதிரி வேல்மல் புக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டது இந்த ஒரு ஷார்ட் நைட்டி எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 4 கலெக்ஷன்ஸு. இது பார்த்திங்கன்னா அனிகாரா ஃபேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தோம். அவங்ககிட்ட தான் வந்து நான் புது ஸ்டாக் வந்து சொன்னாங்கன்னு வாங்கினேன். பின்னாடி வந்து நமக்கு நாட் வந்துடும், கையில் பஃப் வந்துடும். 3/4 உங்களுக்கு அந்த ஃப்ராக்கோட லென்த் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். வீட்டில் போரிங் நைட்டி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த என்ன சொல்ல ஃப்ராக் டைப்பில் இருக்க நைட்டிஸ் போட்டோம் நம்மளுக்கும் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது அந்த பழைய டைப் நைட்டியை போட்டுட்டு இருந்தால் போரிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ இது கொஞ்சம் ஃபேன்சியாகவும் பார்க்கறதுக்கு நீட் லுக்காகவும் இருக்குது. அண்ட் இது நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இது மாதிரி நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பெற்றுக்கலாம். அண்ட் வந்து 4XL சைஸ் நான் வந்து போடுறது. உங்களுக்கு 3XL 2XL XL S நிறைய சைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதெல்லாமே காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ உங்களுக்கு நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும். வாட்டர் அது வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிறதுலாம் கிடையாது. ஸோ நல்லாயிருக்கும் கிளாத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் விவான் குட்டிக்கு வந்து ஒரு 4 செட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த மேட்சிங்காக வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி காட் செட் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்பைடர்மேன் பிரிண்ட் போட்டிருக்கும். ஸோ போட்டால் இந்த மாதிரி அழகாக செம க்யூட்டாக இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பிரிண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைனோசர்ஸ் பிரிண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் பிரிண்ட் ஒன்று இருக்கும். எல்லாமே வந்து 100% காட்டன் தான். ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உங்கள் கிட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு இருக்கட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், ஸ்க்ரீன் மேலேயும் கொடுக்குறேன். ஏய் கோமாதா எடுத்துட்டு இதுக்கிட்ட கார் வச்ச அம்மா வந்துட்டால 2 பசங்க செம்ம ஜாலியாகிடும். தூங்கவே மாட்டாங்க. லேட் நைட் ஆகுது. இப்போது உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு பாருங்கள். நீங்களே பாருங்கள். உங்கள் வீட்டில் இப்படி தானே வரக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விவானே என்ன விவானே அம்மம்மா ரேவன் சேர்த்து ஒன்று அடிச்சிட்டாங்க. நீ சும்மா இருக்க. ஏய் குழந்தை இது செகண்ட் டே. அம்மா வந்த செகண்ட் டே நாங்கள் அப்படியே வந்து பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். செம்ம ஹாப்பியாக இருக்கும். அம்மா எப்போவுமே கீழே தான் உட்காருவா, கம்ஃபர்டபுளாக உட்காருவா. மேலே உட்காருனா அவளுக்கு அந்த ஷேக்கிங் இருந்தால் பயம். ஸோ ஊஞ்சல்லையோ இல்லை ராக்கிங் சேர்லையோ உட்காரவே மாட்டா. அதனால் அவள் கீழே உட்காந்து அரட்டை அடிக்கிறா. நாங்கள் மேலே உட்காந்துட்டு நல்லா கேட்டுருக்கோம் பேசுறதுலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம், சுஸ்வாகத்தம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆஷா வீட்டுக்கு வந்திருக்கேன். 2 நாள் ஜாலியா இருக்கலாம் வந்திருக்கேன். ஓகே, இப்போ ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம். 2 பேரும் ஊஞ்சல் ஆடிட்டு நெக்ஸ்ட் வெளியே போறோம். டின்னருக்கு வெளில போய் சாப்பிட போறோம். போய் ஜாலியா சாப்பிட்டு வர போறோம். ஓகே, இப்போ எங்க போறோம்? நம்ம வந்துச்சு பாரு, ஹோட்டலுக்கு டின்னர் போறோம். ஆமா, நானு அண்ணா எங்கடா ரேவந்த்? கேக்குது. வரேன் போ. நம்ம கீழே போய் அண்ணா கூட்டு போனோம். 0 ஏன் மூஞ்ச அப்படி வச்சிருக்க? ஏன் அப்படி வச்சிருக்க மூஞ்ச? ஐயோ உமா விமான், அது யாருமா? ஏன் இறங்கு. வாங்க வாங்க கூட்டு போ. அண்ணா கூட்டு போலாமா? ரேவந்த் எங்க பாரு. ஏய் யார? மோனிகா. சாப்பிட்டாச்சு, இப்ப வீட்டுக்கு போறோம். ஏய் அதான் சாரி
சாப்பாடு நல்லா இருந்ததா சிவான் சும்மா நல்லா இருந்ததா బాగుందా బాగుంది చెప్పక్కకి நல்லா இருக்கு